ஃபுல்லா உடைச்சி ஆக்சுவலி நான் ஒரு 3 மாசம் முன்னாடி வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லா பீர் பாட்டில் அவர் சார்ட்ட நான் காட்டினேன். நான் அதுக்கும் அவங்க சங்கீதா அவங்க ஒய்ஃபு அவங்க சொன்ன உடனே அதான் என்ன சொல்லி அப்போ கிளீன் பண்ணிடுவேன். வீடு முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சரக்கு பாட்டில்கள், உடைந்து கிடந்த ஜன்னல் கண்ணாடிகள், பார்க்கவே படு மோசமான நிலையில் இருந்த சமையல் அறை. நடிகர் கஞ்சா கருப்பு வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் ஒவ்வொரு அறையாய் சென்று ஆதாரத்துடன் பரபரப்பை கிளப்பிய வீட்டு ஓனர். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்து வருபவர் தான் நடிகர் கஞ்சா கருப்பு. இவர் சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மாத வாடகையாக 20,000ற்கு ரமேஷ் என்பவரின் வீட்டை ஒப்பந்தம் போட்டு வாடகை எடுத்து தங்கி வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் இந்த வாடகை வீட்டில் இவர் தங்குவதாகவும் தெரிகிறது. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் கஞ்சா கருப்பு ஒரு புகார் ஒன்றை முன்வைத்திருந்தார். அந்த புகாரில் வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் என்பவர் தான் தங்கியிருந்த வாடகை வீட்டை அவர் பூட்டை உடைத்து வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முயன்றதாக கூறியிருந்தார். இந்த ஒரு நிலையில் தற்போது வீட்டின் உரிமையாளர் ரமேஷும் பரபரப்பான குற்றச்சாட்டை கஞ்சா கருப்பின் மீது வைத்துள்ளார். வீட்டில் சரக்கு பாட்டில்களை அடுக்கி வைத்திருப்பதாகவும் கிச்சனையும் வீட்டையும் மோசமான நிலையில் அவர் வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் 3 லட்சம் வரை வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முக்கியமாக ஒவ்வொரு அறையாய் சென்று ஆதாரத்துடன் அவர் காண்பித்திருக்கிறார். வாடகைக்கு குடியிருக்கும் கஞ்சா கருப்போ வேறு ஒருவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் ஆடியோ சான்றுடன் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வீட்டின் உரிமையாளர் ரமேஷ். பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் தங்களது தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து இரு தரப்பையும் விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும்.